உங்களுடைய அனைவருக்கும் காலை வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணக்கந்தல் மதுரா இந்திரா நகர் என் கிராமம். என் பேர் சின்னசாமி. நம்மளுடைய ஆணும் பொண்ணும் உலகத்தில் பிறப்பாங்க. பிறந்ததும் இன்னைக்கு இந்த பொண்ணுங்களுக்கு மட்டும் ஒரு கிராமத்தில் பிறந்துச்சு. கிராமத்தில் பிறந்து ஒரு டவுனில் கொடுக்குறாங்கன்னாவே அவங்களுக்கு ஆனந்த சந்தோஷம் இருக்கும். நம்ம என் தங்கச்சிக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய இன்னைக்கு இந்தியா தொகை 138 கோடி. தமிழ்நாட்டு மக்கள் 8 கோடி. தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போடுற மக்கள் 6 கோடியே 27 லட்சம். ஓட்டு இல்லாத மக்கள் 1 கோடியே 73 லட்சம். நம்மளுடைய தமிழ்நாட்டு தொகுதி 234 தொகுதியில் இருக்கக்கூடிய அனைவரும் உங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி பணிவோடு கேட்கிறேன். இன்னைக்கு பொண்ணு பிறந்தது. பொண்ணு பிறந்த ஒரு கிராமத்தில், எங்களுடைய கிராமம்னா எப்படி தெரியுமா, காட்டு பகுதி, மலைப்பகுதி, ஓடப்பகுதி தான் இருக்கும். மின்சாரம் இல்லை, ரோட்டு வசதி இல்லை, பஸ் வசதி இல்லை, எதுவுமே இல்லை. அப்படி நாங்கள் ஒரு புகையில வாயிறோம். புகையில வாயும் போது ஒரு சிட்டியில் ஒரு தங்கச்சி கொடுத்தா எங்களுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். எங்கள் தங்கச்சி சிட்டியில் கொடுத்தோம். திருவண்ணாமலை கோயம்பேட்டுக்கு அந்தாண்ட ஆவடின்னு ஒரு கிராமத்தில் கொடுத்த பார்த்து எங்கள் ஊர் மக்கள், எங்களுடைய சொந்த பந்தம் பூரா அப்படியே ஒரு மகிழ்ச்சியா, என் தங்கச்சி சென்னையில் இருந்துக்குவா. கிராமத்துலேருந்து சென்னை போனால் எப்படி இருக்கும், ஒரு கோயில இருந்துட்டு வெளிச்சத்தில் இல்லாத இருந்துட்டு ஒரு வெளிச்சம் கொடுக்குற ஊரில் போனால் எப்படி இருக்கும், அப்படியே மகிழ்ச்சியா இருக்கும். எங்களுக்கு ஆனந்த சந்தோஷம். ஒரு தங்கச்சி சென்னையில் கொடுத்தோமா, ஒரு தங்கச்சி பம்பாயில் கொடுத்தோம். பெரிய அது பம்பாய், அது சிட்டி. ஒரு தங்கச்சி வேலூரில் கொடுத்தோம். இதுமாரி அந்த கொடுத்த வச்சுதான் ஒன்று அப்படியே அங்கங்கே போய் பரவறதுக்கு போகிறதுக்கு வரத்துக்கு ஒரு நல்லாச்சு. எனக்கும் ஒரு ஆசை, நம்மளுக்கு ஒரு குழந்தை பிறந்தா நம்மளும் போய் ஒரு சிட்டியில் கொடுக்கலாம்னு எனக்கு ஆசை. அப்புறம் எனக்கு ஃபஸ்ட்டு பொண்ணு தான் பிறந்துச்சு. பொண்ணு பேர் சரிதா. நானும் திருவண்ணாமலை கொடுத்தேன். எங்கள் கிராமம் கொஞ்சம் சின்ன கிராமம், அது சிட்டியில் கொடுத்தோம். சிட்டியில் கொடுத்து பார்த்து நல்லா தான் இருக்குது. அப்புறம் முதல்ல பொண்ணு கொடுத்த பார்த்து எப்பயுமே அப்பா அம்மாவுக்கு அந்த மனசு, பொண்ணுனாவே எல்லாருக்கும் ஒரு பாசம் வரும் அதிகமாக. மாப்பிள்ளைகிட்ட சொன்னேன், மாப்பிள்ளை என்னப்பா நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கிறேம்மா. சரிதாவை கொஞ்சம் இட்டுன்னு வரீங்களா? இப்போதானே ஒரு 5 நாள் ஆச்சு வந்து. இல்லை, அது என்னன்னே தெரில, அது மேலேயே ஞாபகமாக இருக்குது, அது பார்க்கணுங்க. ஒரு நைட்டு மட்டும் இருந்துட்டு அப்புறம் கோதி வஞ்சி போடுங்களேன். சாப்பிடவே முடியல, அது ஞாபகமே இருக்குது, கொஞ்சம் இட்னு வந்து மாப்பிள்ளை. சரிதா, உன்னை அப்பா அம்மா வர சொல்கிறாங்க. மாமா இன்னொன்னே எனக்கும் ஒன்றும் தெரியல, என் உயிரில் அங்கே தான் இருக்குது, என் கட்டை தான் கேட்குது. நான் உன்னை கொடுமை பண்ணுறேன்னா என்ன, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. பொண்ணுங்களுக்கு மட்டும் எப்பயுமே பூந்த விட வசதி தான், பிறந்த வீடும் வசதி தான். ஆனால் புகுந்த வீடும் காப்பாற்றது தான் ஒரு பொண்ணுடைய மதிப்பு. ஆனால் என்னதான் இருந்தாலும் அங்கே பார்க்கலான்னு இன்னைக்கு என்னங்குது மாமா. ஏம்மா சரிதா, என்ன கூட எங்கள் அக்கா கேடு சென்னையில் கொடுத்தோம். இன்னைக்கு பாறையில் பிடிச்சி 1 வருஷம் 2 வருஷம் தான் ஆகுது அவங்க வரத்துக்கு. நான் போன்ல தான் பேசுவோம். திம்மரியா 5 நாளுக்குள்ளேயே நம்மம்மா பண்ணுறது வர சொல்கிறாங்க. முடிச்சிட்டோம் அம்மா, நான் சொல்லிட்டேன். நாளைக்கு ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு நம்ம மரணாத்து கிளம்பிடலாங்க. வந்தார், மீட்டிங் முடிச்சிட்டாங்க. 2 பேரும் சாப்பிட்டு வண்டியில் வராங்க. எங்கள் ஊருக்கும் திருவண்ணாமலைக்கு கொஞ்சம் அந்தாண்ட ஒரு 15 கிலோமீட்டர். வண்டியில் வந்துட்டே இருக்கிறாங்க. வண்டியில் வந்துட்டே இருக்கும்போது அகரன்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் வருது வண்டி. எப்பயுமே கொஞ்சம் புதுசாக கல்யாணம் பண்ணாங்க, கொஞ்சம் ஜாலியாக பேசுவாங்க. அப்புறம் போக தான் கசப்பு திட்டுலாம் தெரியும். எருமாடு சாரியா வருது. எருமாடு சாரியா வந்தா இவர் என்ன பண்றாரு, சரிதா உங்க சொந்தக்காரெல்லாம் போறாங்க, கொஞ்சம் ஓரமா போக சொல்லுங்க. கோவமே படலை. அது எங்க சரிதா கோவமே படலை. சும்மா சொல்றாரு சொல்லிட்டு போட்டுங்க. சரிதா உன்னதான் சொல்றேன், உங்க சொந்தக்காரெல்லாம் போறாங்க, கொஞ்சம்
கொஞ்சம் ஓரமா போங்கன்னு. மாமா அத்தை உங்க புள்ள பயப்படுத்து கொஞ்சம் ஓரமா போங்க. மாமா பெத்தலுடைய புள்ளினுடைய அருமை பெத்தவங்களுக்கு தான் மாமா தெரியும். நான் சொன்னதுமே ஓரமா போச்சு பாரு. அதான் எப்படி நான் சொன்னதுமே ஓரமா போச்சு பாரு. நாங்க என் பேர் சின்னசாமி. நன்றி, வணக்கம்.